நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வீட்டிற்கு செல்லும் வழிபாதையை கருங்கற்களால் கொண்டு மறைத்து வைத்ததால் 10 நாட்களுக்கு மேலாக வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் வயதான தம்பதியினர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காட்டுப்புதூர் பிரமாணக்கோணம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினரான முதியவர் சுப்பையன் வயது 65 மற்றும் லில்லிபாய் இவர்களது 2 மகள்களும் திருமணம் முடிந்த நிலையில் வேறு வேறு ஊர்களில் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சுப்பையன் தந்தையான இசக்கியான் தனக்கு சொந்தமான 5 சென்ட் நிலத்தை தனது மகன்களான சுப்பையன், வேலப்பன், ஐயப்பன் 3 பங்காக அளித்துள்ளார். இந்நிலையில் சுப்பையன் அந்த இடத்தில் வீடு கட்டி மனைவியுடன் வாழ்ந்து வருகிறார். தற்போது சுப்பையன் வீட்டின் முன்பு காளிமனையாக இருந்த ஐயப்பனுக்கு உரிமைப்பட்ட இடத்தில் அவரது மகன் கண்ணன் மற்றும் அவரது மனைவி சாந்தி ஆகியோர் புதிதாக வீடு கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. ஐயப்பன் வீட்டின் அருகே 3 அடி வீதியில் சுப்பையன் வீட்டிற்கு செல்லும் வழிபாதையை மறைத்து ஐயப்பன் மகன் கண்ணன் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். வீட்டிற்கு செல்லும் வழிபாதையை கண்ணன் கருங்கற்களால் மறைத்து வைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுப்பையன் மற்றும் லில்லிபாய் மற்றும் அவரது இளைய மகள் வேல்ஸ் பிரபா ஆகியோர் கேள்வி கேட்டதற்கு வேலப்பன் மற்றும் அவரது மகன் ஜாக்குலின் ஆகியோர் கூட்டு சேர்ந்து சுப்பையன் மகள் வேல்ஸ் பிரபாவை கருங்கல்லால் தாக்கினார்கள். நிலை குலைந்த வேல்ஸ் பிரபாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள பூதப்பாண்டி அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இது சம்பந்தமான புகார் பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் கடந்த 14/6/2025 அன்று கண்ணன் சேர்ந்து லில்லிபாயை தாக்கியதில் லில்லிபாயின் இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த லில்லிபாயிடம் பூதப்பாண்டி காவல் நிலையம் மூலம் வாக்குமூலம் பெறப்பட்டு கண்ணன் மனைவி சாந்தி, வேலப்பன் மனைவி வசந்தி, வேலப்பன் ஆகிய 3 பேர் மீது பூதப்பாண்டி காவல் நிலைய போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் சுப்பையன் வீட்டிற்கு செல்லும் வழிபாதையில் உள்ள கருங்கற்களை அப்புறப்படுத்த வேண்டி கடந்த 23/6/2025 அன்று லில்லிபாய் மற்றும் அவரது மகள் வேல்ஸ் பிரபா ஆகியோர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததின் அடிப்படையில் தோவாளை தாலுகா தாசில்தார் கோளப்பன், காட்டுப்புதூர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பிற அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று கருங்கற்களை அப்புறப்படுத்த உத்தரவு வழங்கி சுப்பையன் வீட்டிற்கு செல்லும் வழிபாதையில் ஐயப்பன் மகன் கண்ணனின் வீட்டில் ஜன்னல் சன்சைடு சுவர் அமையும் என்று பாதிக்கப்பட்ட சுப்பையன் மற்றும் அவரது லில்லிபாயிடம் அதிகாரிகள் கூறி சென்றதால் மிக மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு உள்ளனர். இந்நிலையில் 25/6/2025 இன்று வரை கருங்கற்களை அப்புறப்படுத்தவில்லை. இதனால் வெளியே செல்ல வழி இல்லாமல் மிகவும் வேதனை தெரிவித்தனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் அபிஸ் ராஜா. கல்லை கொண்டு போட்டிருக்காவா, ஆறுலேயே சொல்லியாச்சு, தகவல்சாரி வந்து சொல்லியாச்சு, போலீஸ்கார ஆள் வந்து சொல்லியாச்சு, ஒன்றுமே கேட்கல. இப்போ நாங்கள் என்னச்சியா எங்களுக்கு இந்த ஊரில் யாரும் கிடையாது சொல்லியிருக்கு. கல்லை போட்டு எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் 4 மாதம் ஆகி. 4 மாதம். ஆமாம், ஒரு மாதம் சொன்ன பிறகு கல்லை மாற்றலை. எங்களுக்கு வழிபாதையும் கிடையாது. 2வது வீட்டுக்கு வத்த அந்த பிறைக்க வத்த ஊர்பட்ட வெள்ளம் பெரிய கிடையாது. எங்களுக்கு அங்கே பொங்க முடியாது. பக்கத்து வீட்டோடு தான் நாங்கள் கேட்டு எடுத்து போய்கிட்டே இருக்கோம். எனக்கு கையை எடுத்து நான் இருந்தாலும் புதப்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். புதப்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோன்னா அவங்க இருந்தாலும் என்ன புதப்பாடி ஆஸ்பத்திரி அனுப்பிவிட்டாங்க. அங்கே இருந்து அவங்க ஆஸ்பத்திரியிலேருந்து என்ன ஆசாரப்பட அனுப்பிவிட்டாங்க. அங்கே 4 நாள் இருக்கும். 4 நாள் இருந்தீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? திங்கள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்தோம். இப்போது ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்க? ஏதோ எலும்பில் கொஞ்சம் அந்த கிராட்சி ஆகிருக்கு அப்படின்னு. ஓ, சரி சரி. அடித்தவங்க பேர்? கண்ணம்மன் சாந்தி. சாந்தி. சாந்தி.